இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் கல்யாணம் நின்னு போச்சு? பிரபு ஒரு வேகத்துல உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இவன் கட்டின தாலிக்கு எந்த வேல்யூவும் இல்லன்னு அந்த தாலிய கழட்டி போட்டிருந்தனா நீ நல்லவ, நியாயமானவ, நல்ல குடும்பத்துல பிறந்தவன்னு அர்த்தம். ஆனா என்ன லவ் பண்ணவன், எனக்கு நிச்சயம் பண்ணவன் உன் கழுத்துல தாலி கட்டினானா அடுத்த செகண்டே இவன் தான் என் புருஷன்னு அவன் கைய புடிச்சுக்கிட்டு மண்டபத்தை விட்டு போன பாத்தியா? அப்பவே நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. வர்ஷினி, நான் சொல்ல. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன் அக்கா சம்யுக்தாவோட வாழ்க்கைய தட்டி பறிச்சா, இப்ப நீ என்னோட என்னோட வாழ்க்கைய தட்டி பறிச்சிருக்க. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் குடும்பத்துல ஒருத்தையா பார்த்த என்னோட ஃப்ரெண்டா நினைச்சேன்டி. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு விடாம உன் கூட ஷேர் பண்ண தெரியுமா? இந்த கல்யாணத்துல எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உனக்கும் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் கூடவே இருந்துகிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில ஏன் முதுகுலயே குத்திட்டல. எனக்கு சரிக்கு சமமா உன்னை உட்கார வச்சதுக்கு உன் பிச்சைக்கார புத்திய காட்டிட்டல. இன்னும் ஒரு வார்த்தை தேன்மொழி தப்பா பேசின என் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஓ சூப்பர்னா, சூப்பர். இவளுக்கு நீ சப்போர்ட்டா? இவ்வளவு தப்பா பேசுனா நீ என்ன அடிப்பியா? சூப்பர்னா, எனக்கு தெரியும். நீதான் பொண்டாட்டி போட்ட மருந்துக்கு அப்படியே மயங்கி கிடக்குறல்ல. அவ தங்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணதானே செய்வ. உன் பொண்டாட்டி ஒரு திட்டம் போட்டா நீ அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி உன் குழந்தையாவ பிரபுக்கு கட்டி வச்சிட்டல்ல. கூட பிறந்த உன் தங்கச்சி வாழ்க்கைய அழிச்சிட்டல்ல. நல்லா இருனா, நல்லா இரு. இவ எப்படி சந்தோஷமா வாழ்றான்னு நானும் பாக்குறேன். தேன், அழாத. அவ பேசுனதுல பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சா அவ கண்டிப்பா மாறிடுவா.